வணக்கம். நம்மள சுத்தி இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்ஸ், பாலங்கள் எல்லாம் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா நிக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் ரீஇன்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் கான்கிரீட், அதாவது ஆர்சிசி. வாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த விஷயத்த ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். என்ஜினியர்ஸ் ஏன் கான்கிரீட்டோட டெஸ்ட் பண்ணின ஸ்ட்ரென்த்ல வெறும் 45% மட்டும் வச்ச பில்டிங்கை டிசைன் பண்றாங்க? அப்போ மீதி 55% என்னாச்சு? அது எங்க போச்சு? இதுக்கான பதில் இங்க தான் இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தியரி, அதாவது பேப்பர்ல பக்காவா இருக்கிற ப்ளூ பிரிண்ட். இன்னொரு பக்கம் ரியாலிட்டி, அதாவது வெயில் மழைன்னு கணிக்கவே முடியாத நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். இந்த ரெண்டு உலகத்தையும் என்ஜினியரிங் எப்படி ஒன்னு சேர்க்குதுன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த 45% புதிரை கொஞ்சம் டீப்பா பாப்போம். இது ஏதாச்சும் தப்பா, இல்ல இதுக்கு பின்னாடி பெரிய சயின்ஸ் ஏதாவது ஒளிஞ்சிருக்கா? நிச்சயமா இது தப்பு கிடையாது. இது ரொம்ப கவனமா துல்லியமா கணக்கு போட்டு வச்சிருக்கிற ஒரு சேஃப்டி மார்ஜின். ஒவ்வொரு பர்சன்டேஜ் குறைக்கிறதுக்கும் பின்னாடியும் ஒரு சாலிடான இன்ஜினியரிங் காரணம் இருக்கு. சரி, இந்த சேஃப்டி மார்ஜின் எதுக்கு இவ்ளோ முக்கியம்னு புரிஞ்சுக்க நம்ம கதையோட ரெண்டு மெயின் ஹீரோக்களை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒன்னு ஸ்டீல், இன்னொன்னு கான்கிரீட். இத சிம்பிளா சொல்லணும்னா, ஸ்டீல் ஒரு லேப்ல பிறந்த குழந்தை மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கண்ட்ரோல்டா இருக்கும். ஆனா கான்கிரீட் ஒரு காட்டுல வளர்ற மரம் மாதிரி வெயில் மழை காத்துன்னு நிறைய விஷயங்கள் அதோட தன்மைய பாதிக்கும். சோ ரெண்டு மெட்டீரியல்ஸ், ஆனா ரெண்டும் வேற வேற ரியாலிட்டியில இருக்கு. பாருங்க, ஸ்டீல் ஒரு ஃபேக்டரியில ரொம்ப கண்ட்ரோல்டான சூழல்ல ஹை குவாலிட்டி செக்கோட தயாரிக்கப்படுது. அதனால அது எப்பவுமே ஒரே மாதிரி ரொம்ப நம்பகத்தன்மையா இருக்கும். ஆனா கான்கிரீட் அப்படி இல்ல. அது நம்ம சைட்லயே கலக்கப்படுது. அங்க இருக்கிற வெதர், தண்ணியோட அளவு, சிமெண்ட் கலக்கிற விகிதம்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அதோட ஸ்ட்ரென்த்தை மாட்டலாம். அதனாலதான் அதுல அவ்ளோ வேரியேஷன்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப விஷயத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். கான்கிரீட்டோட இந்த கணிக்க முடியாத தன்மையை சமாளிக்க இன்ஜினியர்ஸ் அதோட ஸ்ட்ரென்த்தை 3 முக்கியமான ஸ்டெப்ஸ்ல குறைக்கிறாங்க. அது என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, இன்ஜினியர்ஸ் எப்பவுமே கான்கிரீட்டோட ஆவரேஜ் ஸ்ட்ரென்த் கணக்குல எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒரு வேல்யூவை தான் பயன்படுத்துவாங்க. அப்படின்னா என்னன்னா, 100 சாம்பிளை டெஸ்ட் பண்ணா அதுல 95 சாம்பிள் பாஸ் ஆகுறதுக்கு கேரண்டி தர்ற ஒரு ஸ்ட்ரென்த் தான் இது. நம்ம டிசைன் பண்றது ஆவரேஜ்காக இல்ல, சேஃப்டிக்காக. இப்போ நம்ம முதல் ரிடக்ஷன் ஃபேக்டர் வருது. அதுதான் 0.67. சரி, ஏன் இந்த நம்பர்? எதுக்காக இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும்? அதுக்கு காரணம் சைஸ் எஃபெக்ட். அதாவது லேப்ல டெஸ்ட் பண்ற ஒரு சின்ன கான்கிரீட் கியூப் இருக்கிற ஸ்ட்ரென்த் நிஜமான ஒரு பெரிய பில்டிங் காலமுக்கு இருக்காது. யோசிச்சு பாருங்க, லேப் டெஸ்ட்ங்கிறது வேற, ரியல் லைஃப் அப்ளிகேஷனுங்கிறது வேற. சோ இந்த ரியாலிட்டியை கணக்குல எடுத்துக்க நாம அதோட ஸ்ட்ரென்த்தை 33% குறைச்சு வெறும் 67% எடுத்துக்கிறோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி செக். அதாவது லேப்ல இருக்கிற பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ்ல இருந்து நிஜமான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நம்ம வர்றோம். அடுத்து ஃபைனல் சேஃப்டி ஃபேக்டர். இது ரொம்ப முக்கியம். கான்கிரீட்க்கு இது 1.5, ஆனா ஸ்டீலுக்கு வெறும் 1.15 தான். ஏன் இவ்வளவு வித்தியாசம்? ஏன்னா சைட்ல நடக்கிற சின்ன சின்ன தப்புகள், அதாவது கான்கிரீட் சரியா கலக்காம போறது, கியூரிங்ல வர பிரச்சனை, இது எல்லாத்தையும் சமாளிக்கணும் இல்லையா? கணிக்க முடியாத கான்கிரீட்க்கு அதனாலதான் இந்த எக்ஸ்ட்ரா சேஃப்டி. சரி, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னு சேர்ப்போம். நம்ம ஆரம்பிச்ச அந்த புதிருக்கு இப்போ விடைய கண்டுபிடிச்சிடலாம். கணக்கு ரொம்ப சிம்பிள். முதல்ல கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிறோம். அப்புறம் சைஸ் எஃபெக்ட்டுக்காக அது 0.67ஆல மல்டிப்ளை பண்றோம். கடைசியா சேஃப்டி ஃபேக்டரான 1.5ஆல டிவைட் பண்றோம். நமக்கு என்ன கிடைக்குது? 0.45 FCK. இதுதான் நம்மளோட ஃபைனல் டிசைன் ஸ்ட்ரென்த். இந்த மொத்த ப்ராசஸையும் இந்த கிராஃப்ல அழகா பார்க்கலாம். பாருங்க, லேப்ல கிடைச்ச அந்த ஐடியல் கர்வ் முதல்ல சைஸ் எஃபெக்டால கொஞ்சம் குறையுது, அப்புறம் சேஃப்டி ஃபேக்டரால இன்னும் கொஞ்சம் குறைஞ்சு, கடைசியா நமக்கு தேவையான டிசைன் கர்வ் எப்படி உருவாகுதுன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. இதே ஸ்டீலுக்கு பாத்தீங்கன்னாக்க விஷயம் ரொம்ப சிம்பிள். அதோட yield ஸ்ட்ரென்த்தை சேஃப்டி ஃபேக்டரான 1.15ஆல டிவைட் பண்ணா போதும். நமக்கு கிட்டத்தட்ட 87% டிசைன் ஸ்ட்ரென்த் கிடைச்சிடும். இப்ப புரியுதா கான்கிரீட்க்கு மட்டும் ஏன் நம்ம இவ்ளோ ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறோன்னு? சோ இந்த கணக்குகள்லாம் கடைசியில என்ன சொல்ல வருது? நாம வாழ்ற வேலை செய்யற பில்டிங்ஸ பத்தி இது நமக்கு என்ன புரிய வைக்குது? இங்க பாருங்க, ஒரு சிம்பிள் சம்மரி. கான்கிரீட், ஸ்டீல் ரெண்டுக்குமான கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த், சேஃப்டி ஃபேக்டர், அப்புறம் ஃபைனல் டிசைன் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் பக்கத்துல வச்சு பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ் தான் ஒரு ஆர்சிசி பில்டிங்கோட அஸ்திவாரம்னு நமக்கு நல்லாவே புரியுது.
சுருக்கமா சொல்லணும்னா நம்ம பில்டிங்ஸ் எல்லாமே குறைபாடுகளை மனசுல வச்சு தான் டிசைன் பண்ணப்படுது. அதாவது பெர்ஃபெக்ட்டா இல்லாத ஒரு ரியாலிட்டிய சமாளிக்க நாம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கணக்கு போடுறோம். இந்த 0.67, 1.5 இதெல்லாம் வெறும் நம்பர்ஸ் கிடையாது. இது நிச்சயமற்ற தன்மையை அளக்குற இன்ஜினியரிங் டூல்ஸ். இப்படிதான் ஒரு பெர்ஃபெக்ட்டான ப்ளூ பிரிண்ட்டுக்கும் கரடுமுரடான ஒரு ரியாலிட்டிக்கும் நடுவுல இருக்கிற கேப்பை நம்ம ஃபில் பண்றோம். இதுதான் நம்ம பில்டிங்ஸை பாதுகாப்பா நிப்பாட்டுறதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இதே மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்தை சேஃப்டியா இயங்க வைக்கிற வேற என்னென்ன மறைக்கப்பட்ட கணக்குகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு உங்க கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணுங்க.